நன்றி. சுவாமி சரணம். சுவாமியே சரணமையப்பா. இந்த அற்புதமான நூதன அஷ்டமந்தன மகா கும்பேர விழாவிற்கு முத்தாய்ப்பாக நம்முடைய காமாட்சிபுரி பீடாதிபதி சுவாமிகள் அவர்கள் இங்கே எழுந்தருளி இந்த மாபெரும் கும்பாபிஷேக வைபவத்தை சீரோடும் சிறப்போடும் சிரத்தையோடும் அவர் உள்ளம்போல் இங்கே நடத்தி வைத்தமைக்கு எங்களுடைய கோவில் நிர்வாக குழுவின் சார்பாக நமஸ்காரங்களை பல நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் இங்கே வருவதற்கு எங்களுக்கு பெரிதும் உதவி செய்த மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் சேனாதிபதி ஜி அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இல்லைன்னா இத்தனை அருமையான நாங்கள் சுவாமி வருவாங்க கும்பாபிஷேக விழாவில் அவங்க பொற்காரங்களால் அந்த அபிஷேகம் விட்டு கிளம்பிடுவான்னு நினச்சோம். ஆனால் அவங்க இவ்வளோ பெரிய ஒரு இசை வேள்வியோடு சேர்ந்து இந்த வேள்வி எல்லாத்துலேயும் இது அவர் முன்னின்று நடத்துனது உண்மையிலேயே நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். முதல்ல சுவாமியுடைய அந்த ஒரு அற்புதமான சீரிய அந்த எண்ணத்திற்கும் உங்களை எல்லாத்துக்கும் நல்ல அறிவுரை சொல்லணுங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை இசையோடவும் இன்புறணும் அப்படின்னு வச்சு அந்த உயர்ந்த மனதுக்கு முதல்ல நம்ம கைதட்டல் கொடுத்து அவர்களுக்கு முதல்ல நம்ம மரியாதை தெரிவிக்கிறோம். சுவாமி சரணம். சுவாமியே சரணமையப்பா. அவர் என்றென்றும் இந்த பக்கம் போகும்போதெல்லாம் நம்ம கோயிலுக்கு எழுந்தருவார் என்பது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த சூழல்கள் எல்லாமே அப்படி தான் அமைஞ்சிருக்கு. நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாமிக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இப்போது மற்ற எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிறேன். இந்த திருக்கோவில் மனை முகூர்த்தம் செய்து 6 மாத காலத்தில் சம்ரோட்சணம். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் எங்களுக்கு தெரியல. இன்னும் அதை உணர்றதுக்கு எங்களுக்கு அந்த சக்தி இல்லை. ஒரு 6 மாத காலத்தில் ஒரு கோவிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகத்திற்கு இறைவன் வழிவகுத்து இது போன்ற ஆன்மீக பெருமக்களுடைய திருவடி இங்க பட வேணும் அப்படின்னு அவருடைய சங்கல்பம். அதுதான் அந்த சங்கல்பத்தின் காரணத்தினால ஒவ்வொரு வைபவங்களும் எதிர்பாராத அளவுக்கு இங்க அற்புதமா நடந்தேறி கொண்டிருக்கிறது. இதுல எல்லாமே மங்களமா நிறைவாக இப்போ சுவாமி சொன்ன மாதிரி எல்லாமே நிறைவேற்றும், எல்லாமே நிறைவா இருக்கு. மனம் நிறைந்து உங்களுக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எங்களுடைய உளமான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளணும். இந்த பெரிய ஒரு திருக்கோவில் அமைய பெற பின்புலத்தில் இருந்து உதவி செய்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும், பஜனை குழு அன்பு நெஞ்சங்களுக்கும், பஜனை குழுவில் பங்கு பெற்று பாடகர்களுக்கும், இசை வாசித்த உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம உடுமலை இசை மேதை நயனார்ஜி அவர்களுக்கும், ஹார்மோனியம் வாசித்த பெரியசாமி ஜி அவர்களுக்கும், இதில் பாட பழகி இன்று பஜனை பாடக்கூடிய பக்த கோடிகளுக்கும் நன்றி வாயில் தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா இதெல்லாம் சுவாமி முன்னிலையில் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு நான் தான் இது இன்னொன்று, இதுக்கு யாரும் இறைவனுடைய சங்கல்பம், அவ்வளவுதான். இது நம்ம ஒரு துரும்பு தான், அணுவினுள் அணுவு. அதனால நம்ம கையில் ஒன்றும் இல்லை. இது போல ஆன்மீக பெருமக்கள் இங்க வரணும், அவருடைய அருளாசி நம்ம கேட்கணுங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த பிச்சை, அவ்வளவுதான். சுருக்கம் ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். அதனால அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றிகளை பாராட்டி சுவாமிக்கு ஒரு சிறிய மரியாதை செய்யப்படுகிறது. இதை அவர் சிறமேற்கொண்டதை மனதார ஏற்றுக்கொள்ளணும்னு கோவில் நிர்வாக குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமியே Thank you.